உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் வயது தற்கொலைகள் கேரளாவில் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தீபக்கின் தற்கொலை நம்ம எல்லாத்தையுமே உழுக்குச்சுன்னு சொன்னால் அது மிகையல்ல. தற்கொலை தீர்வாகுமா? அதைத்தான் இன்னைக்கு ஆரோக்கியம் வித் டாக்டர் ரமணன் ஆரோக்கியம் சீரீஸில் தற்கொலை தீர்வாகுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரூஸ்டர் நியூஸ் சேனல். வணக்கம் டாக்டர். வணக்கம். மேலோட்டமாக பார்க்கும்போது தற்கொலை தீர்வாக இருக்கிற மாதிரி தோணலாம் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஏன்னா இவர் தற்கொலை பண்ணதுனால இவருக்கு இமீடியட்டாக ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு சிறை தண்டனை கிடச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்திருக்கு, அவருக்குன்னு டிபெண்டன்ஸ் இருப்பாங்க, ஒய்ஃபு, குழந்தைங்க. இவங்களெல்லாம் எந்த சட்டமோ எந்த இதுவோ பாதுகாக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இவர் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கொஞ்சம் நம்ம நிதானமாக இதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சட்டத்தின் வழியாக நம்ம இதை அணுகியிருந்தோம் அப்படின்னா மேபி நமக்கு இந்த மாதிரி ஒரு வைரலான தீர்வு கிடைச்சிருக்காது. ஆனால் நியாயமான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் இவரோட குடும்பத்துக்கு இவர் கண்டிப்பாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன ஆறுதல் நமக்கு இருக்கும். அதனால் தற்கொலை தீர்வுன்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. தற்கொலையை தாண்டின நிறைய நல்ல தீர்வுகள் இருக்குன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தற்கொலையை நம்ம அணுக மாட்டோம். தற்கொலை எண்ணம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை அந்த தனி நபர் எப்படி கையாளுவது? தற்கொலை எண்ணம் ஒருத்தருக்கு இருக்கு. இப்போ இந்த சம்பவம் மாதிரி ஒரு அவமானம், அவரால் தாங்க முடியாத அவமானம், அவரால் அதை எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற போது அவர் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவெடுக்கிறாரு. அவர் தாங்க முடியாத ஏமாற்றம், பண ஏமாற்றம், புதுசாக மெடிக்கல் கண்டிஷன் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் அந்த இன்டென்ஸ் ஃபீலிங்கில் இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க. பட் சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த இன்டென்ஸ் ஃபீலிங் 2 to 3 வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இது குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா யார்கிட்டையாவது நம்ம மனசை திறந்து பேசுறது. என் மனசு எனக்கு இப்படி தோணுது, நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது. பிரச்சனை என்னவா வேணா இருக்கட்டும், பிரச்சனை லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், பிரச்சனை பணத்தால் ஏமாந்ததாக இருக்கட்டும், பிரச்சனை கேன்சரால் டயக்னோஸ் ஆனதாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, நான் ஏமாற்றப்பட்டு ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அவமானமாக இருக்குது, எனக்கு இதை தாங்க முடியலை அப்படிங்கிற ஃபீலிங்ஸை ஏதாவது ஒரு நம்ம மனசுக்கு உகந்த ஒரு நபரோட, அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உறவினராக இருக்கலாம், யாராவது ஒரு வெல்விஷராக இருக்கலாம், அவங்கக்கிட்ட உட்காந்து நம்ம பேச பேச சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற தெளிவு நமக்கே தெரிஞ்சிடும். அதை இன்னொருத்தவங்க கிட்ட பகிரும்போது இன்னும் ஈஸியாக நமக்கு அது தெரிய வரும் அப்படிங்கிறது சைக்காலஜி சொல்லுது. ஸோ இந்த நேரத்தில் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தனிமையில் மட்டும் உட்காந்து உழல்றது. பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் யாராவது ஒருத்தர்கிட்ட மனசை திறந்து எனக்கு இந்த மாதிரி தோணுது, எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு பேசுறது நமக்கு ரொம்பவே உதவும் இந்த சமயங்களில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க யார்கிட்டயோ உட்காந்து பேசினா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கேட்குறவங்களுக்கு இவங்க தற்கொலை எண்ணத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி அவங்க புரிஞ்சுக்க முடியும்? கரெக்ட். இப்போ என்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்ல வர்றாரு, அவருக்கு தற்கொலை எண்ணம் இருக்கா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஸோ பொதுவாக இப்போ ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்காங்க, அவர் ஏதாவது ஒரு பண ஏமாற்றத்தில் இருக்கிறவங்க அவங்க பிரச்சனையை சொல்ல வராங்க. அந்த நபர் எனக்கு தெரிஞ்ச நபர் அப்படின்னா அவங்க சொல்கிற வார்த்தை மட்டும் கிடையாது, அவங்களோட ஓவரால் பிஹேவியரே மாறினதை நம்ம உணர்வோம். அண்டு சில சொற்றொடர்கள் அவங்க பயன்படுத்துறது லைக் எனக்கு எல்லாமே இருண்டு போன மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறது. ஆர் ரொம்ப பாசிட்டிவாக இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடும், கவலைப்படாத, எனக்கு நல்ல வழி தெரியும் இது தீர்க்கறதுக்கு, இந்த மாதிரி பேசுறது. ஆர் அப்படியே படுத்து தூங்கிடணும் போல இருக்கு, எனக்கு அப்படியே எங்கேயாவது பெருசாக நடந்து போயிட்டே இருக்கணும் போல இருக்குது, இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் போல இருக்குது. இந்த மாதிரியான சொற்றொடர்கள் நம்மளை கண்டிப்பாக ஒரு குட்டி ஆண்டனா நமக்குள்ளே வரணும்.
ஒருவேளை இவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணம் இருக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிறது. ரெண்டாவது, அவங்களோட பிஹேவியரில் நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமாக அவங்க தனிமையே விரும்புறது. அண்டு அவங்களோட ஓவரால் பிஹேவியர் வந்து மாறி அவங்க ஏதோ ஒரு பக்கம் வேக்கண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது, பேசிகிட்டே இருக்கும்போது கூட டிட்டாச்சாக அவங்க இருக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான குட்டி குட்டி சைன்ஸ். அவங்க ஒருவேளை அவங்களுக்கு தற்கொலை எண்ணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு. அப்போ கூட இருக்கிறவங்க இந்த எண்ணம் இருக்கிறவங்கள்ட்ட என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? முக்கியமாக நீங்கள் கேட்டது, இப்போ ஒருவேளை இவருக்கு தற்கொலை எண்ணம் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சஸ்பிஷன் இருந்தது அப்படின்னா, அவர் தற்கொலைக்கு தூண்டுற விஷயங்களை பண்ண விடாமல் அவரை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். லைக் அவருக்கு தூக்க மாத்திரைக்கு அக்சஸ் இருந்ததுன்னா அந்த அக்சஸை கொஞ்சம் எடுத்து வைக்கிறது, அவரை வந்து முடிஞ்ச வரைக்கும் தனியாக இல்லாமல் ஓரளவுக்கு கண்காணிப்பில் அந்த அந்த க்ரீஃப் பீரியடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 to 3 வீக்ஸுக்கு கொஞ்சம் அவரை நம்ம மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிரச்சனையை சொல்ல வரும்போது அதை கேட்குறவங்க அதை எப்படி அணுகிறது? இது நான் சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட யாராவது அவங்க பிரச்சனையை சொல்ல வராங்க, இது வந்து தற்கொலை இல்லை அப்படிங்கிறத விட்டுடுங்க, யாரோ ஒருத்தர் அவங்க பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்ல வராங்க. அந்த டைமில் நம்ம நல்லதுன்னு நினச்சி 3 விஷயம் பொதுவாக பண்ணுவோம், ஆனால் அது வந்து ரொம்ப தீமையாக முடிஞ்சிடும். அதில் ஒன்று வந்து அவங்களோட பிரச்சனையை சிறுமைப்படுத்தி பேசுறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சரியாக பண்ணிடலாம், கவலைப்படாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நினைக்கிறோம் அந்த பிரச்சனையை சிறுமைப்படுத்தி சொல்கிறதுனால அவங்கள ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கா ஒரு ஆள் நான் அப்படின்னு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இன்னும் அவங்க வந்து தற்கொலை எண்ணத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க பிரச்சனையை சிறுமைப்படுத்தி சொல்ல வேண்டாம். ரெண்டாவது, அவங்க கதையை நம்ம ஹைஜாக் பண்ணி எனக்கும் இந்த மாதிரி நடந்தது, இல்லைன்னா அவனுக்கும் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறது. மூணாவது வந்து சொல்யூஷன் கொடுக்கறது, இதை நீ இப்படி பண்ணி பாரு, இதுக்கு நீ அப்படி பண்ணியிருக்கணும், நான் தான் உனக்கு அப்போவே சொன்னேனே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் இதெல்லாம் 3 தப்பான விஷயம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங் அவங்களுக்குள்ள தேர் கோயிங் த்ரூ, அந்த ஃபீலிங்கை தான் அவங்க மைண்ட் இன்னும் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம சொல்கிற எந்த விஷயமும் அவங்களுக்குள்ளே போகவே போகிறது கிடையாது. அவங்கள அந்த ஃபீலிங் எல்லாம் வடிக்க விட்டுட்டு, வெண்ட் அவுட் பண்ண விட்டுட்டு நீங்கள் ஸ்லோவாக இதெல்லாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது அவங்க கேட்குறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் நம்ம பண்ணக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வெண்ட் அவுட் பண்ண வைக்கணும். அதுக்கு ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ். நான் உன்னை இந்த விஷயத்தில் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத, நீ என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, உனக்கு இது சேஃப் ஸ்பேஸ் தான் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அஷ்யூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டைமில். ஏன்னா அவங்க ஒன்ஸ் அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வெண்ட் அவுட், கதை என்னவா வேணா இருக்கலாம், அவங்களோட பிரச்சனை என்னவா வேணா இருக்கலாம், அந்த ஃபீலிங்ஸை வெண்ட் அவுட் பண்ண பொதுவாக அவங்களுக்கே அந்த தெளிவு தெரிஞ்சிடும், இந்த விஷயத்துக்கு இப்படி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம், பல நேரங்களில் அமைதியாக இருக்கிறது கூட ஒரு சப்போர்ட் தான். அவங்கக்கிட்ட நம்ம தொணன்னு பேசாமல் அவங்களோட அமைதியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அதை இது பண்ணுறதும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள தற்கொலைக்கு தூண்டுற விஷயங்களுக்குள்ளே அவங்கள போக விடாமல், அண்டு ஒருவேளை இது வந்து நம்ம கையை மீறி போகுது, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப, அதுக்கு தயங்கவே கூடாது. ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்ப்போ இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட ஹெல்ப்போ நம்ம எடுத்துக்கிட்டு அதை அணுகிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போது தற்கொலை அந்த எண்ணத்திற்கான காரணிகளாக என்னெல்லாம் இருக்கலாம்? பொதுவாக நம்மளுடைய இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வைஸாகவும் பிரிக்கலாம். மேரிட்டல் கான்ஃப்ளிக்ஸு, பண மோசடி, மெடிக்கல் டயக்னோசிஸ், புதுசாக தீர்க்க முடியாத வியாதிகள் டயக்னோஸ் பண்ணுறது, அண்ட் யங்ஸ்டர்ஸில் வந்து எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ரிசல்ட்ஸு, இதெல்லாம் தான் யூஷுவல் காரணமாக இருக்கும். பொதுவாக ஒரு கருத்து இருக்குது டாக்டர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் தற்கொலை பண்ணிப்பாங்களா? அப்படி கிடையாது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் தற்கொலை எண்ணம் ஜாஸ்தி இருக்கலாம். பட் எனி ஒன் ஹூ இஸ் கோயிங், யார் வந்து ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, நான் சொன்ன மாதிரி அவமானமோ துக்கமோ துரோகமோ இதை தாங்க முடியாத இன்டென்ஸ் ஃபீலிங் இருக்கிற யாருமே வந்து they will go through this suicidal thoughts. இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட், அதை எப்படி ஒரு தனி நபர் கையாளுவது? கரெக்ட். இது வந்து எனக்கே பர்சனலாக கூட நடந்திருக்கு சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட்டுங்கிறது. இதை பற்றி ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போது அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான டிப்பு,
இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆல் யுவர் டிவைசஸ் ஃபார் 2 வீக்ஸ். இந்த ஹராஸ் பண்ணுற நபர் வந்து வேற ஒரு நபரை கண்டுபிடிச்சிருவாங்க ஹராஸ் பண்ணுறதுக்கு. இந்த டைம் தான் நம்ம ஜஸ்ட்டு கொடுக்கணும். அண்ட் இந்த டைம்குள்ளே நம்ம போய் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக்கி நம்மளே அந்த தற்கொலையை தேடிக்க கூடாதே தவிர, இதை ஜஸ்ட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னாலே, இந்த நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டோம்னா 90% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எங்ககிட்ட இந்த பிரச்சனையோடு வந்தோன்னா நாங்களே அதை தான் பண்ணுவோம். உங்கள் ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். 2 வாரம் கழித்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்தும் ப்ராக்டிக்கலாக அவங்க பார்த்து தான் அவர் சொன்னார். ஸோ அதே தான் நானும் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஃப்ரம் நெகட்டிவிட்டி ஃபார் 2 வீக்ஸ். அதுக்கப்புறமா உங்கள் டிவைசஸ் ஆன் பண்ணிங்கன்னா யூ மைட் ஃபைண்ட் தட். இந்த மாதிரி ஒரு காணொளியை பார்க்கும்போது ஒரு வியூவராக, பொதுமக்களோட பொறுப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? 2 விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து நம்ம கொடுக்குற நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஒருத்தரை வந்து பப்ளிக்காக நம்ம ஷேம் பண்ணுற கமெண்ட்ஸுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த கேரளா இளைஞரோட இஷ்யூலேயே கூட அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தண்டனை கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பெண் போட்ட பதிவுக்கு வந்து கமெண்ட் பண்ண எவ்வளவோ 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த தண்டனையும் இதில் கிடைக்கல. ஏன்னா அது ஊதி பெருசாக்குனது தான் இந்த தற்கொலைக்கு ஒரு காரணமும் கூட. ஸோ நமக்கு அந்த பொறுப்பு கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒருத்தரை வந்து பப்ளிக்காக எம்பராஸ் பண்ணுறோம், ஷேம் பண்ணுறோம், அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பொறுப்பு நமக்கும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் முதல்ல. 2வது, நம்ம எதை கன்சியூம் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு தவறான ஒரு வீடியோ வருது, ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோ வருதுன்னா அந்த மாதிரி சேனல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சேனல்ஸை அன்ஃபாலோ பண்ணுறதுங்கிறது என்னுடைய சமூக பொறுப்பாக நான் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு வர ஃபீட்ஸே வந்து பாசிட்டிவ் ஃபீட்ஸ். நம்மளை வாழ்க்கையில் மேம்படுத்துகிற கண்டென்ட்ஸை நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணோம். அந்த மாதிரி எவ்வளவோ பேர் நல்ல கண்டென்ட்ஸ் போடுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையும் மேம்படும், அவங்க வாழ்க்கையும் மேம்படுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. அது இமோஷனல் டிஸ்ட்ரெஸ், அதாவது உணர்வுகளை கையாள தெரியாமல் இந்த காலத்தில் நிறைய பேர் தவிக்கிறத பார்க்க முடியுது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? இந்த இமோஷன்ஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறது 2 விதமான இமோஷன்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். பாசிட்டிவ் எமோஷன்ஸுங்கிறது சந்தோஷம், காதல், சாதித்த ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷனாக இருக்கும். நெகட்டிவ் எமோஷனுங்கிறது கோபம், அவமானம், துக்கம், இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷனாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த நெகட்டிவ் எமோஷன் தான் நம்மளை வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமும் போகுது. ஒரு தாங்க முடியாத அவமானத்திலிருந்து தான் ஒருத்தர் மீண்டு வந்து பெருசாக சாதிச்சு ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் போவார். அதனால நெகட்டிவ் எமோஷன்னா தப்பு, பாசிட்டிவ் எமோஷன்னா கரெக்டுன்னு நம்ம பார்க்காம இந்த எமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமான பங்கு, முன்னாடி காலத்துலலாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒரு சோஷியல் லைஃபுங்கிறது எல்லாருக்குமே இருந்தது. அதில் அந்த வீட்டில் ஒரு தாத்தாவோ, பாட்டியோ, அத்தையோ, மாமாவோ, சித்தப்பாவோ யாராவது இருப்பாங்க இந்த பிரச்சனையை சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு. இப்போ அந்த மாதிரி யாராவது ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் நம்ம அமைச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஆட்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸையும் கடந்து நம்ம எப்படி நம்ம மேம்பட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி பிறக்கும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு பார்க்கும்போது யார்ட்டையாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு சொல்லை நீங்கள் அடிக்கடி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. இந்த காலத்தில் பேசுவதற்கு சொந்தங்கள் அப்படிங்கிறது குறுகி போன காலகட்டத்தில் அந்த நபர், தற்கொலை எண்ணம் கொண்ட அந்த நபர் என்ன பண்ணலாம்? பேசுறதுக்கு யாருமே இல்லாதவங்க யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? பேசுறதுக்கு யாருமே இல்லாதவங்களுக்காகவே கவர்மெண்ட்டே வந்து நிறைய டால் ஃப்ரீ சப்போர்ட் லைன்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அதில் சில நம்பர்ஸ் நம்மளே கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசலாம். இந்த மாதிரி பேசும்போது என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, நீங்கள் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் பிரச்சனை இன்னும் ஓப்பனாக நீங்கள் மனம் விட்டு பேசலாம். நிறைய நேரம் மனம் விட்டு பேசினாலே இந்த எண்ணங்கள் எல்லாம் வெகுவாகவே குறைய ஆரம்பிச்சிடுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஆரோக்கியம் வித் டாக்டர் ஆர் ரமணன் அவர்களுடன் இந்த ஆரோக்கியம் சீரீஸில் நம்ம இன்னைக்கு தற்கொலை தீர்வாகுமா அப்படிங்கிற ஒரு நல்ல அலசல் பதிவை பார்த்தோம். இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஆரோக்கியம் சீரீஸில் இந்த டாபிக் கூட நீங்கள் பேசலாமே அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில்
நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் அந்த ஆரோக்கியம் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரூஸ்டர் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நன்றி நேயர்களே. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.